அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மனிதனுக்கு எது இல்லாவிட்டாலும் எவை இருந்தாலும் அவனுக்கு தேவை மனதில் நிம்மதி. எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம், பிள்ளை செல்வம் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனால் அந்த மனிதர்களில் பலர் அழுத்து கொண்டு சொல்வது மனதில் நிம்மதியே இல்லை என்ற அங்கலாய்ப்பாக இருக்கின்றது. எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நிம்மதி இல்லையே என்ற ஒரு பெருமூச்சு பலரிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிம்மதி இல்லையே என்று சொல்லக்கூடிய இந்த அங்கலாய்ப்பு வார்த்தைகள் ஏதோ ஒரு சாராருக்கு மட்டுமல்ல. அந்த மனிதர் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, நாட்டை ஆள்கின்றவராக இருந்தாலும் சரி, அவனால் ஆளப்படுகின்ற அந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வித்தியாசம் இன்றி அவன் தன்னுடைய வாழ்க்கையில் விரும்புகின்ற விஷயம், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கின்றான் என்பதனை விட அவன் விரும்புவது, வாழ்ந்த கொஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலங்களில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அவன் விரும்புகின்ற விஷயமாக இருக்கின்றது. எப்படியாகிலும் தன்னுடைய வாழ்வில் நிம்மதி தேவை என்ற மனிதன் அதை பெற முயன்று அலைகின்றான். எப்படியாவது கிடைச்சிருமா, எதன் மூலமாக கிடைக்கும் என்று, எதில் கிடைக்கும் என்று அவன் தேடுகின்றான். அவன் தேடுகின்ற விஷயங்களில் எல்லாம் அந்த மன நிம்மதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் விரக்தி அடைந்தவனாக இருக்கின்றான், வாழ்க்கையில் அச்சம் அடைந்தவனாக இருக்கின்றான், வாழ்க்கையை எதிர்கொள்ளுகின்ற நேரத்தில் அவன் திகில் அடைந்தவனாய் தன்னுடைய வாழ்வின் முடிவை கொடூரமாக அவன் தேடிக்கொள்கின்றான், தற்கொலை செய்து கொள்கின்றான். இஸ்லாம் சமூகத்தில் அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்ல முடியாது. சதவீதம் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாம் சமூகமும் இதுக்கு விதிவிலக்கல்ல என்றுதான் நாம் கவலை கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. ஆனால் எல்லா வழிகளையும் வாழ்வியலில் காட்டித் தருகின்ற இஸ்லாம் அந்த வழிமுறைகளை கொண்டு அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் மன நிம்மதியை பெற அவன் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம்கள், இறை நம்பிக்கை கொண்ட மூமின்கள், அதுதான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய அழகும் உரிய பண்புமாக இருக்கின்றது. மற்ற மார்க்கங்களை பின்பற்றுபவர்கள் போல, மற்ற மதத்தினர் போல என்ன வாழ்க்கை, நிம்மதி இல்லை என்ற அங்கலாய்ப்புகளை முஸ்லிம்கள் சொல்வது அவர் மூமின் என்ற அடையாளத்திற்கான அழகில்லாமல் ஆகிவிடுகின்றது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்றான், மன் அமில சாலிகன் மின் தக்கரி அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஆணாயினும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எவர் மூமினாக இருக்கின்றாரோ, எவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றாரோ, அந்த நிலையில் அவர் நற்செயல் புரிகின்றாரோ, அவரை இவ்வுலகில் தூய நிம்மதியான வாழ்வு வாழச் செய்வோம், அவருக்கு மறுமையிலும் நற்செயலுக்கு ஏற்ற நற்கூலி வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், ஈமான் கொண்டவனாக இருக்கின்றான், அவன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட நிலையில் நற்கர்மங்கள் தன் வாழ்கின்ற காலத்தில் புரிகின்றாரே, அவருக்கு நாம் இந்த உலகில் தூய நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றோம், மறு உலகிலும் அதற்கான கூலியை வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதற்கு விளக்கம் அளிக்கின்ற சஹாபா பெருமக்கள்
இமாம்கள், குறிப்பாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுவது நிம்மதியான வாழ்வைத்தான் என்று அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனித வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் இரண்டின் அடிப்படையில் மாறி மாறி அல்லாஹ் தஆலா இயக்குகின்றான். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் இருந்து கொண்டே இருக்காது, சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்காது. அதே போல எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது துன்பத்தில் சுழண்டு கொண்டே இருப்பதாக, உழண்டு கொண்டு இருப்பதாக ஆகிவிடாது. அல்லாஹ் தஆலா இந்த இன்ப துன்பம் இரண்டின் அடிப்படையில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இயக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த இரு நிலைகளிலும் யார் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளன் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகின்றது, பொருளாதாரம், உடல் நலம், அவன் வாழ்கின்ற அந்த சூழலில் அவனுக்கு துன்ப நிலை ஏற்படும் பொழுது யார் பொறுமை கொள்கின்றானோ, அதை ஏற்றுக்கொள்கின்றானோ, அதை சகித்துக் கொள்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கின்றது. யாருக்கு இன்பங்கள் பெருக்கெடுத்து கிடைக்கின்றது, அருள் வளங்கள் கிடைக்கப்படுகின்றது, அந்த நேரத்திலும் பொறுமை கொண்டு மன அமைதியோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய வாழ்வு அமைதியாக இருக்கின்றது. அல்லாஹ் இதனை திருமறையிலே கூறும் பொழுது, ஹுவல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லி யஸ்தாது ஈமான மஅ ஈமானிஹிம் என்று கூறுகின்றான். நம்ம ரொம்ப கவனிக்கணும் இந்த வசனத்தை. அவன்தான் இறை நம்பிக்கையாளர் மனதில் சக்கீனத் என்ற மன நிம்மதியை அருள்கின்றான். அல்லாஹ் தான் ஈமான் கொண்டவர்களுக்கு சக்கீனத் என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியை வழங்குகின்றான். தங்களின் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள அந்த அமைதியை கொண்டு இன்ப துன்ப எல்லா நிலைகளிலும் அவன் அந்த பொறுமை அமைதியை கொண்டு அவனுடைய நம்பிக்கை ஈமான் இன்னும் வலுப்பெறுகின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். துவண்டு விடக்கூடாது, துன்பம் வந்து விட்டால் துவண்டு விடக்கூடாது. அல்லாஹ் ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனையை தருகின்றான், எனக்கு மட்டும்தான் இப்படியான சோதனையா, எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு மட்டுமே சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றதே, கவலை ஆட்கொள்கின்றதே. அல்லாஹ் தன்னுடைய அடியானை சோதிக்கிறான் என்று சொன்னால் அவனை தூய்மைப்படுத்துகின்றான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், மறுமையில் அவனுக்கு சிறப்பான வாழ்வை ஏற்படுத்தி தருவதற்காக அவனுடைய ஈமானை பரிசோதிக்கின்றான் என்ற நம்பிக்கை அந்த ஈமான் கொண்டவருக்கு, அந்த மூமினுக்கு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய நிலை வியப்பிற்குரிய நிலை. நம்ம அடிக்கடி சொல்றோம் அந்த ஹதீஸ். ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளனுடைய நிலை ஆச்சரியப்படத்தக்க நிலை என்று கூறுகின்றார்கள். அவனுடைய எல்லா நிலைகளிலும் அனைத்து காரியங்களும் நன்மையாகவே அமைகின்றது. மகிழ்ச்சி, சந்தோஷம், எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். மகிழ்ச்சி கிடைத்தாலும் சந்தோஷம் கிடைக்கும் பொழுதும் அவன், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்திருக்கின்றாயே, ஒரு சந்தோஷமான அருள் வளத்தை எனக்கு தந்திருக்கின்றாயே என்று அல்லாஹ்விற்கு அவன் சுக்ர் செய்கின்றான், நன்றி செலுத்துகின்றான். அல்லாஹ் எப்படி அருட்கொடைகளுக்கு நீ திரும்ப நன்றி செலுத்த வேண்டுமோ என்று நமக்கு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றானோ, அன்னலார் எப்படி காட்டி தந்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அவன் பெற்ற சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு பரிகாரமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுவும் அந்த வாழ்க்கையும் அவனுக்கு சிறப்பாக அமைந்து விடுகின்றது. அதே மனிதனுக்கு துக்கமும் கஷ்டமும் வருகின்றது. அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொண்டவனாய் சபுர் செய்கின்றான், பொறுமை கொள்கின்றான். அதற்கும் அல்லாஹ்விடம் நன்மையாக அது அமைந்து விடுகின்றது. இந்த இரண்டுமே வியப்பிற்குரிய நிலை. ஏனென்று சொன்னால் இரண்டு நிலைகளிலும் அவன் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கின்றான். அவன் சஞ்சலம் அடையவில்லை.
ஒன்று, நன்மைகள் சந்தோஷங்கள் கிடைக்கும் போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றான், துன்பங்கள் வரும்போது சபூர் செய்கின்றான், பொறுமை காத்துக் கொள்கின்றான். இந்த இரண்டு நிலைமை அவனுக்கு நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நிம்மதியான வாழ்விற்கு தேவையானவை எவை என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் ஈமான் கொண்டவனாக இஹ்லாசோடு வாழ்கின்றவன், அந்த ஈமான் கொண்டு அவனால் முடிந்த அளவுக்கு நல்லறங்கள் செய்து தனக்கு கிடைக்கப்பெற்ற அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, சோதனையின் காலங்களிலெல்லாம் அவன் பொறுமை கொண்டவனாக, அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அந்த இறை விசுவாசியால் மட்டுமே எப்படிப்பட்ட துன்பம் வந்த போதிலும் இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ முடியும். இந்த வசனம் அதை அடிப்படையில் தான் நமக்கான அறிவுரையை கற்றுத்தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், சரி, எல்லா நேரங்களிலும் நிம்மதி கிடைத்து விடுமா? அதையும் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நிம்மதி இழக்கக்கூடிய அம்சங்களும் நமக்கு இருக்கின்றது. இஸ்லாம் அதற்கான இனம் காட்டுதலையும் நமக்கு தருகின்றது. அதனையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நிம்மதிக்கான துன்ப நிலைகளில் நிம்மதிக்கான காரணமும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ் திருமறையிலே கூறும் பொழுது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவது இல்லை. அவன் சம்பாதித்த நன்மையின் தீமையின் பலன் அவருக்கே. நம்ம அல் பக்ராவுடைய கடைசி அத்தியாயங்கள்ல இதை நம்ம தினமும் நைட்டு படுக்கும் பொழுது போதும். நிறைய பேர் அதை வழக்கமா கொண்டு அல்லாஹ் கூறுகின்றான், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. நாம் எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. சிலருக்கு தலைவலி கடுமையாக வரும், ஆனால் அவர் தாங்கிக்குவாரு. நமக்கு கொஞ்சம் தலைவலி வந்தால் நம்மால் தாங்க முடியும். சிலருக்கு பல துன்பங்கள், பல்வேறு விதத்தில் சோதனைகள் வரும், ஆனால் அதை அவர் வெளிக்காட்ட மாட்டார், சிரித்துக் கொண்டே இருப்பார். அதை மற்றவர்கள் கூட பகிர மாட்டார்கள். அதை சகித்துக் கொள்கின்ற, பொறுத்துக் கொள்கின்ற அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றார். அந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு தான் நான் அவர்களை சோதிக்கின்றேன். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை தீமையின் பலன் அவர் செய்த செயலுக்கு தகுந்தால் போல்தான் அமைகின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இன்னும் பாருங்க, அல்லாஹ் கூறுகின்றான், நான் நிர்ணயித்ததை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை. ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட இக்கட்டிலும் அவன் கழுத்தளவுக்கு மூச்சை முட்டுகின்ற நிலையில், துன்பங்கள் நிறைந்திருந்த நிலையிலும் அவன் நினைப்பான், அல்லாஹ் நிர்ணயித்ததை தவிர தாண்டி எனக்கு எதுவும் என்னை அணுக, எந்த தீமையும் எனக்கு அணுகாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நன்மை தீமை அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. அவன்தான் எங்கள் மௌலா, அவன்தான் பாதுகாவலன். நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றார். அப்போ எப்படிப்பட்ட கடினமான சூழலிலும் அல்லாஹ் எனக்கு விதிச்சிருக்கிறது வந்துதான் தீரும். அளவுகள் மாறுபடலாம், மனிதருக்கு மனிதர் அவன் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அளவுகள் மாறுபடலாம். அல்லாஹ் ஆனால் எந்த அளவுக்கு நிர்ணயித்திருக்கின்றானோ அதை தாண்டி எதுவும் எனக்கு அணுகாது என்று அந்த இறை நம்பிக்கையாளன் நம்பிக்கை கொள்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் அளிக்கக்கூடிய சோதனைகள் எல்லையை தாண்டுவதல்ல. நான் சொல்றான், சிறிதளவு அச்சத்தாலும் மனிதர்களை, முஸ்லிம்களை, உங்களை நாம் சிறிதளவு அச்சத்தாலும் பயத்தாலும், ஆட்சியாளர்கள் இப்படி இருக்காங்களே, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்றார்களே, அப்படி பொது சமூகத்தினுடைய அச்சம், ஆட்சியாளர்களுடைய அச்சம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பொருளாதாரத்தினுடைய அச்சம். நாளைக்கு இந்த செலவுகள்லாம் இருக்குது, கல்யாணத்தை முடிக்கணும், கடன் கொடுக்கணும், ஆனால் என்னிடம் இல்லையே, ஒரு அச்சம். பல்வேறு விஷயங்களில் சிறிதளவு அச்சத்தாலும், அடுத்து சொல்றான் பசியாலும். சிலருக்கு பசி, சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். பசியாலும்
உடைமை, உயிர், விளைபொருட்கள் இவற்றில் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் திண்ணமாக நாம் சோதிப்போம், வழங்குவோம் சொல்லல. இப்படிப்பட்ட நிலைகளை உங்களுக்கு, இப்படிப்பட்ட இழப்புகளை, நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நம்ம வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிவிட்டோம் என்பதால் நாம் ஈமான் கொண்டவர்கள் என்று நாம் சர்டிபிகேட் வாங்கிக்க முடியாது, அடையாளப்படுத்த முடியாது. அல்லாஹ் உண்மையான ஈமான் கொண்டவர்களை பல்வேறு நிலைகளில் சோதிக்கின்றான். நீங்கள் திருமறையை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான அந்த வரலாற்று விஷயங்களை நாம் பார்க்கலாம், கண்ணியத்திற்குரிய அந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் கூறிய இந்த விஷயங்களை நம்பி ஒரு மூமின் வாழ்வை மேற்கொள்ளும் போது அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும். அதையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்கள் தங்களுக்கு துன்பம் நேருகின்ற நேரத்தில் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள். சொல்வாங்க, எனக்கு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் சொல்வாங்க, நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது இறைவனுடைய நல்வாழ்த்துக்களும் நல்ல அருளும் உண்டாகும், அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். உலாய்க்க அலைஹிம் ஸலாத்தும் ரப்பிஹிம் வரஹ்மா, அல்-பஹரால இருக்கக்கூடிய வசனம் அது. அவர்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, இழப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் சொல்வாங்க, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கூறியது, நாமும் நம்மிடம் இருக்கக்கூடியவும் அல்லாஹ்விடம் திரும்பி செல்லக்கூடியது. அப்படி யார் நினைக்கின்றார்களோ, எந்த மூமின் நினைக்கின்றாரோ அவருக்கு இறைவனுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. அதுதானே வேணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கின்றது. அதான் சொல்றோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம கரண்ட் போனாதான் சொல்றோம், யாரா மௌத்தானா சொல்றோம். ஒன்றை இழந்து விட்டால் அல்லாஹ் எனக்கு இதை விட சிறப்பாக தருவான் இந்த நம்பிக்கை வர. நமக்கு ஏற்படுகின்ற இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், இன்னல்களிலே நாம் துவண்டு விடுகின்றோம். நமக்கு மட்டும்தான் இவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள். ஆனால் அல்லாஹ் ஆறுதல்களை கூறினான், அதற்கு பரிகாரத்தையும் தருகின்றான், சொல்கின்றான், அதற்கான கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய வாழ்த்துக்கு மேல வேற என்ன இருக்குது? உங்களுக்கு ரஹ்மத்தை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த நிம்மதி இழக்க செய்யும் அபாயகரமான ஆற்றல் ரெண்டு விஷயத்துக்கு இருக்கு, ரெண்டு மோசமான விஷயத்திற்கு இருக்கிறது. எது? நம்முடைய வாழ்க்கையில் அந்த மன அமைதியை கெடுக்கக்கூடிய, நிம்மதி இழக்கக்கூடிய இரண்டு காரணிகள், மோசமான காரணிகளை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. இதெல்லாம் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறனாலதான் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இழந்து விடுகிறது. ஒன்று பேராசை, இன்னொன்று பொறாமை. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இண்டிவிஜுவலா ஆசை, ஒருத்தரை பார்த்து கம்பேர் பண்றோம், அவரை மாதிரி சம்பாதிக்கணும், அவரை மாதிரி வீடு வாங்கணும், அவர் பிள்ளைய சேர்த்த மாதிரி சேர்க்கணும், அவர் வீட்டுல வாங்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் நானும் வாங்கணும், அவர் அங்க இடம் வாங்கிட்டாரு நான் வாங்கணும். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம், பெண்களுக்கு அதிகமா இருக்குது, பெண்களுக்கு அதிகமா இருக்கனால ஆண்களுக்கு அதை குவிக்கிறாங்க, அந்த ஆசைகளை அதிகப்படுத்துகின்றார்கள். அடுத்து பொறாமை, அவன் நல்லா இருக்கான் நான் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லை, அவன் வீடு வாங்கிட்டா நான் வாங்கல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு எனக்கு பொம்பளை பிள்ளை, அவனுக்கு குழந்தை இருக்கு எனக்கு குழந்தை இல்லை. இப்படி அல்லாஹ் வழங்குகின்ற அந்த அருட்கொடைகளை மற்றவரை பார்த்து இன்னொருவர் பொறாமை கொள்வது, இந்த இரண்டும் இருந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியை இழந்து விடுகின்றது. அல்லாஹ் சொல்றான், வலா ததமன்னு மா ஃபல்லல்லாஹு பிஹி பைலஹும் அலா பைல், உங்களில் சிலருக்கு சிலரை விட எதை கொண்டு சிறப்பளித்து இருக்கின்றானோ அதனை அடைய நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவருக்கு சொத்து சுகங்களை கொடுத்திருக்கான், பதவியை கொடுத்திருக்கிறான், அந்தஸ்து கொடுத்திருக்கான், அது அல்லாஹ்வாக அவருக்கு கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா, நான் கொடுத்திருக்கேன், உனக்கு தரக்கூடிய காலத்துல நான் தருவேன், என்னுடைய அதிகாரத்தில் நீ கை வைக்காதே. அதைத்தான் சொல்றான், சிலருக்கு சில நேரங்களில் நான் தருவேன், அதை பார்த்து நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் சொல்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு காட்டு பகுதியில் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதர் வருகின்றார், நானும் உங்களோடு பயணிக்கலாமா என்று கேட்கின்றார். வாங்கல கூட்டு போறாரு. போற வழியில ஒரு மானை, ஒரு மூணு ரொட்டி துண்டு வச்சுட்டு போறாங்க. போற இடத்துல பசிக்குது, ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த உணவு பொட்டலத்தை பிரிச்சு அவருக்கு ஒரு ரொட்டி துண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரொட்டி துண்டு,
மிச்சம் இருக்கிற ஒரு ரொட்டி துண்டை கீழே வச்சிடறாங்க. 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எஞ்சி போறாங்க பக்கத்துல. இவர் என்ன பண்ணார், வந்த மனிதர் அந்த ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிட்டுறாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து கேட்கிறாங்க, இதுல ஒரு ரொட்டி துண்டு இருந்தது எங்க? எனக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாது. அப்படியா, சரி, அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன் அப்படின்ட்டு மறுபடியும் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். எதிர்த்தாப்புல ஒரு இளம் மான் துள்ளி செல்கின்றது. அதை பார்த்தோன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இந்த மான் கறி சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு. ஆசையா இருக்கு அவர் சொல்றாரு. உடனே அந்த மான் குட்டியை பிடிக்கிறாங்க. அதுகிட்ட ஏதோ இவங்க சொல்ற அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏதோ சொல்றாங்க, அதை அறுத்து சுட்டு சமைத்து சாப்பிடுகின்றார். 2 பேரும் சாப்பிட அல்லாஹ் சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த எலும்புகளை எல்லாம் கூட்டி அல்லாஹ்விடம் துவா செய்கின்றால் மறுபடியும் உயிர் பெற்று அது எழுந்து செல்கின்றது. அப்ப சொல்றாங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் பார்த்தீர்களா? முன்னாலே மரணிக்க செய்தான், உயிர் பெற்று எழவும் அவனே செய்கின்றான் அப்படின்னு. ஆமா ஆமா சொல்றாரு. அந்த ரொட்டி துண்டு எடுத்தது யாருன்னு கேட்கிறான். எனக்கு தெரியாது. அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க, செஞ்சது அல்லாஹ் ஆற்றல் உடையவன், அவனுக்கு தெரியும், நீ உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். மறுபடியும் செல்கின்றார்கள். ஒரு பெரிய காட்டாறு குறுக்கிடுகிறது. அப்ப இதுல எப்படி போறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா செய்து அதில் நடக்கின்றார்கள். என் கையை புடிச்சுக்கங்க, என் கையை புடிச்சுட்டே வாங்கன்னு சொல்றாங்க. தரையில் நடப்பது போல 2 பேரும் கடந்து செல்கின்றார்கள். அப்ப சொல்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் பாத்தீங்களா, தண்ணீரில் நிலத்தில் நடப்பது போல நீரில் நடக்க வைத்து விட்டானே. ஆமா ஆமா அப்படிங்கிறார். அந்த ரொட்டி துண்டு எடுத்தது யாரு? நான் எடுக்கல, எனக்கு தெரியாது. மறுபடியும் போறாங்க. ஒரு மணற்பாங்கான இடத்திற்கு போனவன அங்க போய் 2 பேரும் அமர்கின்றார்கள். அந்த மணல் கோயில் 3 குவியல்களை உருவாக்குகின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 1 2 3 துவா செய்யறாங்க. அந்த 3 குவியல்களும் தங்க குவியல்களாக மாறிவிடுகிறது, தங்க மணல் குவியலா. அப்ப சொல்றாங்க, 1 எனக்கு, 1 உங்களுக்கு. அப்ப அவர் கேட்கிறார், இன்னொன்னு அந்த ரொட்டி துண்டு ஒருத்தர் எடுத்தான்ல, நீங்க எடுக்கல, இன்னொருத்தன் எடுத்தால அவனுக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் தான் எடுத்தேன்னு சொன்னா இவருக்கு அந்த இதை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சொன்ன. சரி, 3ஐயுமே நீங்க வச்சுக்கன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துல 2 பேர் வராங்க அந்த மணற்பாங்கான இடத்துக்கு. தங்க குவியல்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு இவரை மிரட்டுறாங்க. பரவாயில்ல, ஆளுக்கு ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. சரி, 3 பேரும் இருக்கிறாங்க. பசிக்குது. ஒருத்தரை அனுப்பிச்சு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவர் போறாரு. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட வந்தவரும் இன்னொருத்தரும். அப்ப 2 பேரும் பிளான் பண்றாங்க, 3ஐயும் நம்ம எடுத்துக்குவோம். வந்தான்னா கத்தியை வச்சு அவனை கொலை பண்ணிடலாம். விஷம் தடவிய கத்தியை வச்சுட்டு இருக்காங்க. அவன் சாப்பாடு வாங்க போனான் பாத்தீங்களா, சாப்பாடை வாங்கி அதுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டோம்னா 2 பேரும் போயிருவாங்க, 3 நம்ம எடுத்துடலாம்னு அவன் வராங்க. வந்தவன கத்தியில குத்துறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க. 2 பேரும் மரணித்து விடுகிறாங்க. சில நாட்கள் கழித்து, கொஞ்ச நாள் கழிச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சீடர்களோடு அங்க வராங்க. வரும்பொழுது அங்கே அந்த தங்க குவியல் அப்படியே இருக்கின்றது. 3 பிரேதங்களும் அங்கே கிடைக்கின்றது. ஆசை, பேராசை, பொறாமை, இது மிகப்பெரிய பாடத்தை கற்றுத் தருகின்றது. நம்ம சிந்திச்சு பாருங்க, நம்முடைய ஆசை, பொறாமை எல்லாம் சிறிதளவு பெரிதளவு என்று வேறுபாடு என்று இருக்கின்றது. அப்ப எப்படி நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? வானில் நிகழ்ந்த முதல் பாவமும் பூமியில் நிகழ்ந்த முதல் பாவமும் பொறாமை என்ற தீய குணத்தால் தான், இல்லையா? சைத்தான் என்ன சொன்னா, இறைவன்ட்ட நெருப்பால் படைக்கப்பட்டவன் நான், மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதமை நான் சஜ்ஜதா செய்ய முடியாது என்று தன்னுடைய அகம்பாவத்தை வெளிப்படுத்தினான், ஈகோவை வெளிப்படுத்தினான், பொறாமையை வெளிப்படுத்தினான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் காபில் ஹாபில் 2 பேருக்கு இடையில வந்தது பொறாமை. ஒருவரை கொலை செய்து விட்டார். கண்ணியத்திற்குரியது, சிந்தித்து பாருங்கள், எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பதை பாருங்கள். அவர்களுக்கிடையே சகோதரத்துவம் உலகில் தோன்றுவதற்கு ஒரு நீர் ஊற்றாக இருக்க வேண்டியவர்கள் காபில் ஹாபில் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள், ஆனால் ஒருவரை கொலை செய்து ஒரு குற்றத்தை முதல் முறையாக உருவாக்கி அங்கே குற்றவாளியாக மாறிவிட்டார். கண்ணியத்திற்குரிய நம்ம ஆசை, பொறாமை, குற்றம், இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த பொறாமையும் இதாகத்தான் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள்,
வசதி வாய்ப்புகள் நிரம்ப பெற்றவரை பார்க்காதீர்கள். அது எண்டே கிடையாது, முடிவே கிடையாது இல்லையா? சொந்தக்காரங்களை பார்க்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்க போய்கிட்டே தானே இருக்கும். எவ்வளவு, அதுக்கு என்ன இன்ஃபினிட்டி, லிமிட்டே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதி அதிகமா இருப்பவரை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று எச்சரித்தார்கள். பிறரின் வளமையை கண்டு பொறாமை கொள்வதால் மனம் நிம்மதியற்று போகிறதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சிந்தனை பூரா அதே இருக்கும். அவன் வீடு வாங்கிட்டா, அவன் வீடு வாங்கிட்டா, அவன் கார் வாங்கிட்டா, அவன் கார் வாங்கிட்டா, அவன் புள்ள யூஎஸ்க்கு போயிடுச்சு, யூகே போயிடுச்சு, என் புள்ள இங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்வாக்கு பெற்றவர்களில் உங்களுக்கு கீழ் இருப்பவரை பாருங்கள். அதான் சொல்றாங்கல்ல, செருப்பு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, காலே இல்லாதவனை பாருங்க, மேலே இருப்பவரை பார்க்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஏனெனில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள் உங்களுடைய பார்வையில் மதிப்பிழந்து போய்விடாமல் இருக்க இந்த நடத்தை போதுமானதுன்னு சொல்றாங்க. நமக்கு மேல இருக்கவங்களை பாக்குறோம் இல்லையா, அதே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்குல்ல, அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பாருங்க, அது அல்லாஹ்வினுடைய கிடைக்க பெற்ற அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் உங்கள் பார்வையில் மதிப்பிழந்து போய்விடுகிறது. உங்களுக்கு தேவையான ஒரு வீடு இருக்குது, அழகான வீடு இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு பங்களாவை பாக்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த இந்த வீடு மதிப்பிழந்து போய்விடுகிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறு அருட்கொடையும் கண்ணியமானது, மதிப்பு வாய்ந்தது, அல்லாஹ் வழங்கியது. ஆனா நீங்க இன்னொருத்தன் சம்பாதிச்சதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற உங்களுக்கு இதே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது உங்கள் கண் முன்னால் மதிப்பிழந்து போய் கண்ணியத்திற்குரிய சகோதரர் சிந்தித்து பார்க்க. பொறாமை கொண்டு பிறரை பார்ப்பதால் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் உணர்வு போய்விடுகின்றது. நீங்க அதே தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு கிடைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மாட்டோம். மனசுல குறை, மனக்கசப்பு, இதெல்லாம் வாழ்க்கை நிம்மதி, மன நிம்மதி போய்விடுகின்றது, மனதினுடைய அமைதி போய்விடுகின்றது. வரும் மனசுல சில சஞ்சலங்கள் வரும். உண்மையா இன்னும் மேல வரல, நமக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அதற்கான வழியை தருகின்றான். வஸலுல்லாஹு மின் ஃபல்லிஹி, அல்லாஹ்விடம் அவனுடைய அருள் வளங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், அது சிறியதோ பெரியதோ அற்பமானதோ பிரம்மாண்டமானதோ அல்லாஹ்விடம் கேளுங்கள். சமைக்கிற நேரத்தில் உப்பு காலி ஆயிடுச்சா, பைக்கில் போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா, பெட்ரோல் காலி ஆயிடுச்சா, அல்லாஹ்விடம் கேளுங்க. அங்க ஒருத்தர் வருவார் உதவிக்கு, அல்லாஹ் அனுப்புவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், சஹாபாக்களுடைய வாழ்வு நம்மை வியக்க வைக்கின்றது. லட்சத்திற்கு மேல் சஹாபாக்கள் இருந்தார்கள் நபிகளாருடைய காலத்துல. ஆனா சொர்க்கத்தின் சான்று பெற்றவர்கள் என்று அன்னலாரால் அடையாளப்படுத்தப்பட்டது 10 பேர் தான். மிச்சம் இருக்கக்கூடிய எந்த சஹாபாவும் பொறாமப்படல. என்ன இருந்தாலும் ரசூல்லா கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ணிட்டாங்க, நமக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கல, நமக்கு சொர்க்கத்தினுடைய சான்று பட்டியல்ல என்னுடைய பேர் இல்லைன்னு யாரும் பொறாமப்படல். 10 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த அவர்களுடைய வாழ்வியல் பாடங்களை எல்லாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதே போல நாம் வாழ பிறரை துன்புறுத்தக்கூடாது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேல மிதிச்சுட்டு போக கூடாது இல்லையா? அததான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால அண்டை வீட்டாருடைய உரிமைகள்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரத்தை எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஒரு அன்சாரி தோழர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய தோட்டத்துல இன்னொரு சஹாபியுடைய பேரிச்ச மரங்கள் ஒரே ஒரு வருஷம் இருக்கு. அவருடைய தோட்டத்துல ஒரே ஒரு வருஷம் இன்னொரு சஹாபிக்கு இருக்குது. அந்த அன்சாரிக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு வீடும் அதோடதான் இருக்கு. யாருக்கு? அந்த சஹாபிக்கு, அன்சாரி சஹாபிக்கு வீடும் அதுல. இவர் அடிக்கடி வந்துட்டு போறது அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. பெண்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, இவர் திடீர்னு உள்ள வர பிரைவசி. அப்ப சொல்றாங்க, எனக்கு அந்த மரத்தை அந்த வரிசையை எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் தரமாட்டேன், அது ஏன் மரம், நான் தரமாட்டேன், விற்க மாட்டேன். நேர போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, எனக்கு அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, என்னுடைய பெண்கள்லாம் வெளியில வர முடியல, இவர் அடிக்கடி உள்ள வராரு அப்படின்னு சொல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா அதை அவருக்கு வித்திருப்பாங்க? விற்க மாட்டேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது 2-3 தடவை சொல்றாங்க. அவர் அதை கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மரத்தை எல்லாம் வெட்டிருங்க. ஏன்னா அவருடைய பிரைவசிக்கு இது இடைஞ்சலா இருக்கு. அவர் சொல்ற, எனக்கு வித்துருங்க, கேட்க மாட்டேங்கிறார். சோ இவையெல்லாம் நமக்கு பாடமாக இருக்கின்றது. ஆனால் அந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினையாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றால்
கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த வாழ்க்கையை பொருத்தி கொண்டு அல்லாஹ்வின் மீது தவக்கல் கொண்டவர்களாக, நாம் சபர் செய்தவர்களா, பொறுமை காத்தவர்களா, துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலும் நமக்கு நிம்மதியும் சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதியான வாழ்வும் கிடைக்கும். மறுமையில் அதன் பொருட்டு மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ் தஆலா நம் வழங்குவானாக. வாஹில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.